ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எல்லாமே ஓரளவு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும். அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு சக்ஸஸையும் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒரே ஒரு வெற்றி அந்த மனிதனுடைய வாழ்நாள் முழுவதற்குமான போதுமானதாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய தேவைகள் ஒரு மாதிரியாக இருக்குது, அதுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. நாளைக்கு நம்மளுடைய தேவைகள் விரிவடையும், இல்லை வேறொரு மாதிரியான ஆசைகள் உருவாகும், லட்சியங்கள் மாறும். அப்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு வெற்றி தேவைப்படும். இப்படி என்ன செய்யும்? நம்மளுடைய வெற்றிகள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொழிலை தொடங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளேயே நம்மளுடைய பிஸ்னஸையோ லைஃபையோ ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு புதுசாக ஒன்றும் இருக்காது, நமக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடைக்காது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில் வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கணும். அப்படிங்கும்போது முதல்ல செய்யக்கூடிய அந்த ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது அது என்டையர் பெருசாக இருக்கலாம். ஆனால் அடிக்கடி நாம் என்ன செய்யணும்? சின்ன சின்ன ரிஸ்க்குகளை எடுத்துகிட்டு புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். அந்த சிந்தனைகள் முயற்சிகளாக மாறும். அந்த முயற்சியின் வழியாக நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் நிறையா மாறும்போது சில அனுபவங்கள் தோல்வியாகும், சில அனுபவங்கள் வெற்றியாகும். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு சில வெற்றிகள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி பல தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் போது தான் நாம் ஒரு நிரந்தரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரே ஒரு சாதனை ஒரே ஒரு காலகட்டத்தில் நாம் செஞ்சுட்டா அது நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் அது போதுமா அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க? தொடர்ச்சியாக புதிய முயற்சிகளை கையில் எடுங்க, புதிய அனுபவங்களை பெறுங்க. அந்த அனுபவங்களினுடைய தொகுப்பு தான் மனிதனுடைய வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்குது. இந்த வெற்றிகள் நமக்கு குறைந்த அளவில் வந்தாலும் நம்மளுடைய முயற்சிகள் அதிக அளவில் இருந்தால் தொடர்ச்சியாக நமக்கு என்ன செய்யும்? ஒரு வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக ஒரு பல தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடைக்கிது அப்படின்னா நம்ம அதிகப்படியான முயற்சிகள் செய்யும்போது நமக்கு சில வெற்றிகள் கிடைக்கத்தானே செய்யும். அந்த வெற்றிகள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய செயல்பாடுகளை வந்துட்டு இன்னும் தெளிவாகவும் சிறப்பாகவும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதிய சிந்தனைகளை நமக்கு நாமளே உருவாக்கி அதை செயல்படுத்துறதுக்கான வீரியத்தையும் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நம்மளை எப்பவும் ஒரு வெற்றியாளனாக காமிக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தும். ஸோ நீங்களும் இப்போ பிஸ்னஸை தொடங்கியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு பர்சனல் சக்ஸஸ்ஃபுல் மேனாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக புதிய முயற்சிகளை கையில் எடுங்க, புதிய விஷயங்களை படிங்க. ஒரே ஒரு வெற்றி நீங்கள் எடுக்கிறது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பத்தாது. வாழ்நாள் முழுவதும் வெற்றிக்காக உழைச்சிக்கிட்டே இருங்க. அது சில நேரங்களில் தோல்வியாக முடிஞ்சாலும் கூட கவலை கொள்ளாதீங்க. ஆனால் வெற்றிகள் வந்துட்டு உங்கள்கிட்ட வர மாதிரியான புதிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக உங்களுடைய லைஃப் என்டையரும் வாழ்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.